சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்த சில விஷயங்கள் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப குயிக்காக. நான் 5 நிமிஷம் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் வரும்போது சொல்லிவிடுங்க பாஸ்டர், சரிங்களா? ஓகே. சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப அவசியமா அப்படின்ற ஒரு கேள்விகளோடு நான் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் இப்போ சர்ச்சுக்கு வந்தால் எல்லாம் பெரிய என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது, என்ன பணக்காரராக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் நான் தேட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேட 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 ஆண்டவர் என்னோடு நடத்தினார். நான் எனக்கு அறிந்த வயசில் 16 வயசில் இருக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் பாவமே செய்யலையே, எனக்கு எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு கொடுத்தவர் அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல், நீ செஞ்சிருப்ப ஏதாவது ஒரு அப்போல்லாம் 5 காசு 10 காசு திருடுவாங்க, 5 காசுலாம் ரொம்ப ஃபேமஸ், நீ ஒரு 5 காசு திருடிருப்பியே அப்படின்னு. அப்போ எனக்குள்ள ஆழமாக சொல்லுது, நான் திருடினதே இல்லையே. ஏன்னா நான் என்னுடைய நாலேஜில் நான் திருடினதே இல்லை. நான் ஒரு தப்பு பண்ணால் எங்கள் அப்பா ஈஸியாக நான் கண்டுபிடிச்சார். எப்படின்னா, நான் நிற்பேன், நான் கரெக்டாக செஞ்சிருந்தேன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன், நான் செய்யலைன்னு சொல்லுவேன். அதுவே நான் செஞ்சுருந்தா நான் செய்யலைன்னு சொல்லவே மாட்டேன், அமைதியாக நிற்பேன். எங்கள் அப்பா அடின்னு அடிப்பார், அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நான் வேதத்தை ஏன் சர்ச்சுக்கு வரணும், அப்போ ஏதோ நல்லதுக்கு சொல்கிறாங்க, வசனங்கள் வேணும் அப்படின்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னா, ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் சொன்னாங்க, சாமி கண்ணை குத்திடுவாங்களே அது மாதிரி சொல்கிறேன், நீ உண்மையில் தப்பு பண்ண அவ்வளோதான், ஆண்டவர் உன்னை என்ன எடுத்துமே போட்டுருவார், நரகத்தில் எடுத்துமே போட்டுருவார் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணேன், அந்த பயம் எனக்கு, ஐயோ சர்ச்சில் சொல்லி கொடுக்குறாங்க நரகத்துக்கு போகணுமா, எதுக்கு நம்ம நரகத்துக்கு போனோம், அதனால் என்ன பண்ணணும், பேசாமல் இந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் வார்த்தையை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வசனத்தை அப்ளை பண்ண என்னுடைய கேள்விகள் வந்துச்சு. ஏன் கேள்வி? அதில் ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன்னே, நகை போடாமல் இருந்தால் தான் பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இருந்த இடத்துல. அப்போது நான் சொல்கிறது இங்கே இல்லை, வெளியில் சொல்கிறேன். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அது எப்படி நகை போடலைன்னா தான் பரலோகம் போக முடியுமான்னு. அப்போ அவர் நேராக சொன்னார், நேராகவே எனக்கு சொன்னார், நீ எல்லாம் நேராக நரகத்துக்கு தான் போவ, நீ பரலோகத்துக்கு வர மாட்டே அப்படின்னு சொல்லி விரட்டினார். அப்போ இந்த கேள்விகளுக்கான தேடல் எனக்கு ஆரம்பிக்கும் பொழுது அப்புறம் ஒரு 10 வருடம் கழித்து நான் பார்க்கும்போது அவர் 2வது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணார். பாருங்கள், எது வாழ்க்கை பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம எதை அப்ளை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற லெவலில் அவரை கத்தி எடுத்து அவங்க மச்சான் வெட்ட வந்தான். ஏன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர் அக்காவையும் கேட்டாராம், அதனால் வந்தான். அப்போது எங்கள் அப்பா கிட்ட தான் அடைக்கலமாக வந்தாங்க. ஸோ அப்படி இருந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் தேட வாழ்க்கையில் வசனங்கள் அப்ளை பண்ணேன். ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய் சொல்ல, சின்ன வசனங்கள் தான். பொய் சொல்லாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, திருடாத இருப்பாயாக, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவாயாக. அப்போ முழு இருதயத்தோடு தேட ஆரம்பித்தேன். தேடுறதுக்கு முன்னாடி சுற்றி எல்லாத்தையும் பார்த்தேன். ஏன்னா தேடினும் போது நான் கூப்பிட்ற கடவுள் உண்மையான கடவுள் தெரியணும்ல, அதற்காக சிலதை வெளியிலலாம் தேடினேன். தேடி அப்புறம் கிடைச்ச ஒவ்வொரு வெளிப்படை. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அப்படியே ஆண்டவருக்குள்ளவே போனோம். சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணோம். அப்புறம் சண்டே கிளாஸில் இருந்தேன். அப்புறம் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி எடுத்தேன். அப்போ ஒரு நாள் இந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது எப்படின்னா, எனக்கும் எங்கள் பாஸ்டருக்கும் தகராறு, அதனால் வெளில ஓடியாந்துட்டேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை, பெரிய தகராறில் என் தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது என்னுடைய சாட்சியெலாம் கேட்டினா ரொம்ப இதுவாக இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் கேட்டு நல்லது மட்டும் எடுத்துங்க. அப்போது என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். நான் காலேஜ் படிக்கேன். அப்போ அவன் போய் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கான், நான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறான், அதனால தான் எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ உடனே பண்ணேன், அவன் என்கிட்ட, என் ஃப்ரெண்டு தானே, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், எப்பயுமே நல்ல ஆலோசனையும் சொல்லுவான், கெட்ட ஆலோசனையும் சொல்லுவாள். அவன் சொன்னான், அப்படி சொன்னான். அப்படியாடா, சரி ஒன்று பண்ணுவோம், நேராக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், நம்ம வர்றதை பார்த்துக்கோன்னு சொல்லி அப்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். யாருக்கு? எனக்கு முன்னாடியே. கல்யாணம் பண்ணும்போது தான் எங்கள் சித்தப்பா லாயர், அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸை வாங்கி பாரிஸில் ஒரு கோர்ட்டில், இங்கே பண்ணால் பிடிச்சிருவாங்க, நான் வாழ்ந்தது பாடி தான், பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி பாரிஸில் ஒரு கோர்ட்டில் எல்லோரும் இது பண்ணால் அவருக்கு தெரியாது, எல்லாம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி பார்த்தாரு, அவர் கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா அவர் அண்ணன் பையன், இவனடா ஏன்டா இவ்வளோ ஏன்னா அக்கபோர் பண்ணுற, வீட்டில் பிரச்சனை உண்டுவாக்க, அப்படி செஞ்சேன். அப்படி தான் வாழ்ந்தேன். எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 கொலை பண்ணவங்களாம் இருக்காங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஒரு கொலை பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? என்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்துச்சு. 4 கொலை பண்ணவங்களை பார்த்துருக்குறேன். என்னுடைய நண்பர் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒரே டைமில் கிரிக்கெட் விளையாடிருக்கோம், அவங்ககிட்ட சண்டையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன், சண்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதா அப்படி இருக்கிறேன். ஆனால் அப்படி வாழ்ந்த பொழுதும் ஆண்டவர் என்னை குறித்த ஒரு தீர்மானம் வச்சுருந்தார். ஏன்னா நான் என்ன செஞ்சேன்,
ஆலயத்துக்கு ரெகுலராக வந்துடுவேன், ஆண்டவரை பிடிச்சிக்குவேன், அவர் சொல்கிற வாழ்க்கையை நான் அப்ளை பண்ணுவேன். பொய் சொல்லாமல் இருப்பேன், முடிஞ்ச அளவு பொய் சொல்லாமல் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தான் நான் வாழ்ந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட கூட நான் பொய் சொல்ல மாட்டேன். என் ஒய்ஃப் வந்தோடனே என் ஃபோனை எடுத்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருவேன். நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் என்ன எல்லாமே டிரான்ஸ்பரன்சி தான், இங்கே மறைவு ஒளிவு எதுவுமே இருக்காது. என் அக்கௌண்ட்லேருந்து நான் வரவு செலவுலேருந்து எல்லாமே. ஏன்னா நான் என்ன நம்புகிறேன், வேதம் என்ன சொல்லுது அதை நான் நம்புகிறேன். வேதம் சொல்கிறத நான் செஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். அது தாவீது சொல்கிறார் 20ஆம் சங்கீதம் 1லேருந்து வாசிங்கன்னா, ஆபத்து நாளை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. 4வது வசனம் சொல்லுது, உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உன் ஆலோசனைகளெல்லாம் கேட்பாரான். பாருங்களேன், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு. ஸோ இதெல்லாம் நான் கேட்பேன். அப்போ ஆண்டவரே என் ஆலோசனை கேட்பீங்களா? நான் என்ன பண்ணணும்னா, என்னை வந்து ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவாங்க. முதல் புள்ளன்றால சொல்லுவாங்க. நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா ஃபினான்ஷியலி கஷ்டப்படுறாரு, நான் எதுக்கு ஊழியத்துக்கு வரணும், அதெல்லாம் வரமாட்டேன். அப்படி நான் வர்றதா இருந்தால் ஒரு எக்ஸ்பிரஸ் வேல ஒரு காரில், நல்ல காரு வீடு இருக்கணும், என் ஒய்ஃபை பக்கத்தில் வச்சு நான் லாங் டிரைவ் போகணும், அப்போ தான் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்னேன். பாருங்களேன். ஆனால் இது நான் வச்சுட்டு, நான் சும்மா மனசில் விருப்பத்தை வச்சுட்டு நான் போயிட்டேன். ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். 20 வருடம் கழித்து பார்த்தா நான் என்னென்னலாம் கேட்டனோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். அப்போது தாவீது அவர் அனுபவிச்சு தான் சொல்கிறாரு. அப்போ நான் இந்த வசனங்கள் எனக்குள்ள கிரியை செய்ய செய்ய ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக வரும். பிரச்சனை இல்லாமல் இருக்காதுல்ல. இப்போ நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு வசனம், ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய வருது அப்படின்னு பார்த்து நான் தேடும்பொழுது இவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு வசனத்தை சொல்லுங்கள், ஒரே நிமிஷம், சாரி. ரோமர் 1:17-32 வாசித்தேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்னா, தேவனை, அதை வாசிக்கலாமா? 17 ரோமர் 1:17-32. ஆனால் எனக்கு 17 ஆரம்பிங்களேன். ஒரே அந்த வசனம் வாசிச்சிட பாருங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்களாகவும் பறவைகளாகவும் ஊரும் பிராணிகளாக உருவானதுனால தான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்றத நான் படிச்சுட்டு, ஆண்டவரே இதுதான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுல பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். நான் 2 minutes. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போக போகிற, ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த 3rd day எனக்கு அட்டாக் வந்துச்சு, ஹார்ட் அட்டாக். எனக்கு கொலஸ்ட்ராலோ, நான் சாப்பிட்ற ஃபுட்டோ, நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த அட்டாக் வரும்பொழுது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிங்கப்பூரில் யாராலுமே டிடெக்ட் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், ஐசியூவில் இருந்தேன், எல்லாம் இருந்தாலும் அந்த மிஷினோ அந்த குறிப்பிட்ட காரியங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நான் என்ன பண்ணேன், இந்த சங்கீதம் 20:1 சொல்லுவேன், ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னபடி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வாலிபர்களுக்கான ஒரு ஊழியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னதை நான் கமிட் பண்ண உடனே எனக்கு செட்டப் பண்ணியிருந்த இசிஜி எல்லாம் பயங்கரமாக வேலை செஞ்ச ஆரம்பித்து, எல்லா டாக்டர்ஸும் வேகமாக எனக்கு ஆப்ரேட் பண்ணி முடிச்சோன்னு சொன்னாங்க, நீ கும்பிட்ற குலதெய்வம் தான் உன்னை காப்பாற்றுச்சு. பாருங்களேன், எவ்வளோ 4 தடவை என்ன இந்த மாதிரி ஆபத்துலேருந்து காப்பாற்றுக்காரு. நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை தப்பு வச்சு உங்களோட பிரச்சனைகள்லாம் மாற்றி உங்களை கண்டிப்பாக நிலைநிறுத்துவார். தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை உயர்த்தி அன்பு சகோதரனுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு பிழைசனார் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடுகிறேன் உங்களுக்காக. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியா ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவனருளிய சொல்லி முடியா ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி ராஜாவை துதிக்கிறோம். இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் மனமும் வந்து ஆண்டவரே மனப்பூர்வமாய் கொடுத்த இந்த உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் உடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தவமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியேற்றும் அப்பா. ஆண்டவரே குறைவுகள் மாதத்தின் அநேக தேவைகள் உண்டு, ஆனாலும் அதன் மத்தியிலும் உடைய பிள்ளைகள் விதைத்திருக்கிறார்கள் அப்பா. அதை மகிழ்ச்சியோடு அறுக்க தேவன் அவளுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பர்த்டேஸ் பிரைஸ் தி லார்ட். டிசம்பர் 9 ரேஷ்மா பிரகாசம். Glory to God. Glory to God. 12 சமந்தா ஜோயி. ஓகே, எல்லாம் சண்டே ஸ்கூலில் இருக்கிறாங்க. 13 12 அன்பு மகன் டெரிக் அவருடைய திருமண நாள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். 13 கிறிஸ்டி மேனுவல் இருக்கிறாங்களா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிறந்த நாள். அப்புறம் அவ்வளோதானே. வேறு யாருடைய பெயர் வாசிக்க தவறி இருந்தால் நீங்கள் ஆராதனை முடிந்தவுடன் நீங்கள் தயவுசெய்து வந்து சொல்லிடுங்க. அதை நான் உடனடியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் எழுதி கொடுத்து நாங்கள் அறிவிக்காமல் இருந்தால் தயவாய் மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. Glory to God. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும்
அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ இன்றும் அதை எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மகளே, காத்திடுவார். நன்றி ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு மகள் ரேஷ்மாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராக. நல்ல சரீர சுகத்தை தாங்க. அவருடைய கணவரின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குழந்தையை கண்ணோக்கி பார். அடிக்கடி ஏற்படுகிற இந்த பலவீனங்கள் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் கொடுக்குறோம்ப்பா. இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. நல்ல சரீர சுகத்தை ஆண்டவரே குழந்தை கட்டளையிட்டு கொடுங்க. ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே அன்பு குழந்தை சமந்தா ஜோய்க்காய் ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். அவள் வளர்ந்து வருகிற நாட்களில் உம்முடைய அன்பை ருசிக்கிற மகளாக நீ மாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சிறு வயதிலிருந்தே பெற்றோர்கள் ஆண்டவரே போதித்து நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. அன்பு சகோதரி கிறிஸ்டி இமானுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சரீர சுகத்தை மட்டும் கொடுத்தீரே ஆண்டவரே. அவர்கள் செய்கிற பணிகளை ஆஸ்வதிங்கப்பா. அவருடைய முழு குடும்பத்தையும் வேடைத்து காத்துக்கொள்ளும். அவருடைய கணவருக்காக தெய்வன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம், தெய்வனுடைய பாதுகாக்கும் கரம் மகளோடு கூட அவருடைய குடும்பத்தோடு இருப்பதாக. இதை போல பல பிறந்த நாட்களை கண்டு மக்கு நன்றி சொல்ல கிருபைத்தார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் லார்ட். இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். அப்படி தானே? அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து ஆண்டவருக்கு கர்த்தருடைய பிள்ளை எப்போதும் எப்படி இருக்கணுமா? நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றியுள்ள ஒரு இருதயம் வேண்டும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தின் கடைசி நாட்களிலே உபவாச நாட்களில் நாம் ஆசரிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வருடத்திலும் இந்த கடைசி உபவாச நாட்களிலே அநேகர் ஞானஸ்தானம் எடுப்பது உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. காலையில் இருக்கிறான், மாலையிலே மறைந்து போகிறான். அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவன் என் அன்பாக இருந்தால் அவன் என் கற்பனைகளை கை கொள்வான். அப்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்கிறதை பார்க்கிறேன். சத்தியம் தெரிந்தவர்கள், சத்தியம் தெரியாதவர்கள் இல்லை, சத்தியம் தெரிந்தவர்கள் கர்த்தருடைய பந்தியை அசட்டை செய்கிறார்கள். நிச்சயமாகவே யார் கணக்கு கொடுக்கணும்? கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்களை குறித்து ரொம்ப மனசு வேதனைப்படுவார். இப்படியாக அநேகர் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர்கள். கர்த்தர்களோடு கூட பேசி அவர்களை அழைத்து வருவாராக. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 1ஆம் தேதி மழை, அதனால் 20 பேர் வந்திருந்தாங்க. 20 பேர் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த 20 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள்.
ஆமாம், அது எங்கே இருக்குதுய்யா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜூலை மாதத்திலிருந்து கர்த்தர் திரும்ப 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 ஒரே வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொன்னார். பயப்படாதே, நீ என்னுடையவன் என்று சொன்னார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னார். கடந்த மாதத்தில் யவீரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, எப்படி இருக்கணும்? விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து திரும்பமாக சொல்கிறார். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ வெட்கப்பட மாட்ட. வெட்கி கூனி குறுகி போன நாட்களை கர்த்தர் உனக்கு வெட்கத்தின் பலனாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:7 வாசிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை ஆண்டவர் நிமிர செய்வார். உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். அவருடைய தேவன் அப்படிப்பட்டவர். நீ வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனங்கள் அநேகம் இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 896 இருக்குது. வாசி. போதும். உம்மை விட்டு விலகுகிற, வாசிங்க, யாவரும், கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் என்ன ஆவாங்க? வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார். ஆண்டவராகிய இயேசுவை அறியாத நாட்களிலே பரவாயில்லை, ஆனால் இன்றைக்கி நான் அறிஞ்சிருக்கிறேன். இயேசு இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நன்றாய் தெரியும். எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செஞ்சார், என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறாரு, அவர் உயிரோடு கூட இப்போ எங்கே இருக்கிறாரு. உட்கார்ந்து சும்மா இல்லை, எனக்காக வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். யாரிடத்துல? பிதாவிடத்தில். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிந்திருந்தும் வேதம் சொல்கிறது, உம்மை விட்டு விலகுகிற யாவரும், அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒட்டே வைக்க மாட்டார், யாவரும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த குறிப்பை நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 29:15 அருமையான ஒரு வசனம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும், நமக்கும் ஆண்டவர் குழந்தைகளை தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதற்கு அந்த வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறது. வாசிங்க. அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு மாத்திரமல்ல, தன் தகப்பனுக்கும் என்ன கொடுப்பாங்களா? வெட்கத்தை கொடுப்பார். அப்போது கர்த்தர் நம்மேல் வைத்த உத்தரவாதம் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் நிச்சயம் கணக்கு கேட்பார், நிச்சயம் கணக்கு கேட்பார். அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்கள்? அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய சித்தம் என்ன,
அதன்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாயிருப்பார். யார் நீ வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. முதல் குறிப்பை நான் கொண்டு வருகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அல்ல, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. யார் வெட்கப்படுவார்கள் என்று சொன்னேன்? கர்த்தரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் வெட்கத்தை உண்டு பண்ணுவான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, யார் வெட்கப்படுவதில்லையா? என் ஜனம் என்று சொல்கிறார். யார் அந்த ஜனம்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய குமார் என்ற அந்தஸ்தை பெற்றவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கே இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்கிறார். அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள், சொல்லுங்க எல்லாரும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினால் என் வெட்கங்களை இயேசு சுமந்தாரே. இயேசு என்னோடு இருப்பதனால் என் வெட்கங்களை இயேசு சுமந்தாரே. இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் சிலுவையில் அந்த வெட்கத்தை சுமந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் அந்த வெட்கத்தையும் ஆண்டவர் சுமந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்முடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம், என் ஜனங்கள். அந்த ஜனம் யாரு? நீங்களும் நானும் தான். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எதெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, அதிகாரத்தை உங்களுக்கு தந்து, அந்த ஜனங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் என் ஜனம் என்று சொல்கிறார். என் ஜனம் ஒருபோதும், சில வேளைகளே அப்படின்னு சொன்னாரா, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. இரண்டாவதாக துரிக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34:5 எடுத்து வாசிங்க. நல்லா நமக்கு தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 34:5. அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி, எவர்கள் இப்போதான் சொன்னேன், முதல் குறிப்பு சொன்னேன், என் ஜனங்கள் என்று சொன்னேன். என் ஜனம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து உங்கள் முகங்கள் எப்படி ஆகுமா? பிரகாசம் அடைவார். உங்கள் முகத்திற்கு வெட்கத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஜார்ஜ் முல்லரை குறித்து அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறியதாக ஒரு அநாதை இல்லத்தை ஆரம்பித்தார்கள். ஒரு 30 பேர் வைத்து தான் ஆரம்பித்தார். அப்புறம் அது 300 ஆச்சு, அப்புறம் 1000 ஆச்சு. கடைசியில் அவர் இறக்கும் பொழுது அந்த அநாதை இல்லத்தில் இருந்த பிள்ளைகளின் நம்பர்ஸ் எப்படின்னாக்கா 10,000 பேர் இருந்தாங்களாம். 10,000 அநாதை பிள்ளைகளை அவர் வளர்த்தார். ஆனால் அவருடைய தேவைக்காக, அந்த பிள்ளைகளுடைய தேவைக்காக ஒரு நாளும் ஒரு மனுஷனிடத்திலும் அவர்கள் என்ன பண்ணுறதில்ல, சொல்ல மாட்டார். நான் சொல்கிறேன்ல, அடுத்த வாரம் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு நாளும் ஒருத்தரிடத்திலும் என்ன பண்ண மாட்டாராம், சொல்லவே மாட்டாராம். எங்கே தான் போய் சொல்லுவார்? ஒத்தாசை எங்கேருந்து வரணும் நமக்கு? மனுஷன் கரத்திலிருந்தா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு
ஒத்தாசை வரும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்காக இன்ன தேவைகள் இருக்கும் பொழுது அவர் அறைக்கதவை போய் பூட்டிக்கொண்டு அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாராம். எங்கிருந்தாவது ஜனங்கள் வந்து அந்த டோர் என்ன பண்ணுவாங்களாம், தட்டுவாங்களாம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த நாளுக்குரிய, இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்மலாம் வந்துட்டு எங்கே வச்சுருக்குறோம், கையில் வச்சுருக்குறோம் பணம். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அந்தந்த நாளுக்கு வேதத்தில் எழுதப்பட்டபடி அன்றிலுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற வேத வார்த்தையின்படி அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே, இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, பிரெட்டு வேணுமா, பால் வேணுமா, இறைச்சி வேணுமா, எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம். கர்த்தர் அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று தன்னுடைய சாட்சியில் எழுதுகிறார். அல்லேலூயா. அவருடைய முகத்தை யாரை பார்க்குறாரு அவர்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, எவர்கள்? கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ. சங்கீதம் 25:2 டக்குன்னு எடுத்து வாசிங்க. நிறைய பேர் இப்போயே ஒரு சிலரை பார்க்குறேன், ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே போயிட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டுக்கே ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே போயிட்டீங்க. பிரைஸ் காட். ஆமாம், வாசிங்க. தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ரோமர் சங்கீதம் 31:1 கூட வாசிங்க. சங்கீதம் 31:1. நான் ஒரு காலம் வெட்கப்படையாதபடி செய்யும். முதலாவது சொன்னேன், யார் வெட்கப்படுவதில்லை? கர்த்தருடைய ஜனம் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவதாக அவரை நம்புகிற ஜனம். என்னுடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கணுன்றாரு? கர்த்தர் பேரில் இருக்கணும். மனுஷனை நம்பாத, பிரபுக்களை நம்பாத, ராஜாக்களை நம்பாத, அதிகாரிகளை நம்பாத. ஆனால் நீ நம்ப வேண்டிய ஒரே நபர் என்று சொன்னால் இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தான். அவர்தான் நமக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், ரோமர் 4:18, 21 ஆகிய வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே சென்று நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும், ஏன்னாக்கா வயது சென்றாயிற்று. எத்தனை வயசு? 99 வயசு ஆகிப்போச்சு. அப்போது சாராளின் கற்பம் செத்து போயிற்று, அவனுக்கும் வயது ஆகிவிட்டது. ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் உண்மையாய் நம்பி விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. glory to God. கர்த்தரை நம்புகிற ஜனம், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். வேதம் சொல்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் ஐயா. கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறேன்றான். திருமணம் செய்யும் பொழுது கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், வாழ்வோ சாவோ நஷ்டமோ எது இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன்றான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாக்கா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறான். ஆனால் கர்த்தரை நம்புகிற உங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லுகிறேன். ரோமர் 10:11 சீக்கிரம் வாசிங்க. ரோமர் 10:11 வாசிங்க. ரோமர் 10 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான்காவதாக, முதல் 3 குறிப்பு சொன்னேன். நான்காவதாக ஆண்டவர் சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11 முதல் வசனம் இருக்கிறது. எபிரேயர் 11 முழுவதும் விசுவாசத்தை குறித்தே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். விசுவாசத்தோடு கடந்த மாதத்தில் சொன்னேன் நான், யபீரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, எப்படி இரு, விசுவாசமுள்ளவனாயிரு. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே. விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது உன் முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஸ்மித் விகில்ஸ்வத் என்ற தெய்வ மனுஷனை குறித்து அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய ஊழிய நாட்களில் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஒருமுறை அவர் சென்று ஒரு அருமையான குழந்தைக்காக ஜெபிக்க போன பொழுது அந்த குழந்தை மரித்து கிடக்கிறது. எல்லாரும் அடக்க ஆராதனைக்கு வேண்டிய காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் செய்வாங்க, மரிச்சிட்டா அதெல்லாம் செய்வாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவரை அழைத்து கொண்டு போய் அங்கே ஜெபிக்கும்படியாக அவளை கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பெற்றோருக்கு ஒரே ஒரு குழந்தை, இந்த குழந்தை வியாதினாலே மரித்து போய்விட்டான், ஆனால் இந்த குழந்தைக்குள் ஜீவனை கொடுக்க உங்களால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது ஜீவன் பிள்ளைக்குள் வந்ததாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு ஸ்மித் விகில்ஸ்வத் அவர்கள் தன்னுடைய நாட்களில் ஊழிய நாட்களில் அநேகரை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் கிருபை செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆயிற்றேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு அந்த பிள்ளைக்குள் ஜீவன் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? எதுக்கு ஏன் நீ வந்து ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆனால் ஒரு நாளும் அவர் வெட்கப்பட்டு போனதை ஆண்டவர் விடவில்லை. அவரை வேதம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49:23 வாசிங்க. இந்த வசனங்களை மாத்திரம் வாசித்து ஜெபிப்போம். ஏசாயா 49:23 பாருங்க. ம் 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 இருப்பார்கள். ம் ம் நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். யோபின் வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1 வசனத்தை நீங்கள் அநேக முறை வாசித்திருக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். பொறுமை அவசியமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நீங்கள் பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அவன் காத்திருந்தான். எங்கு காத்திருந்தான்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருந்தான். அதை போல இங்கே வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:11 பாருங்க. பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தான். சகலவற்றையும் இழந்த யோபு, ஆனால் அவன் வாயிலிருந்து கர்த்தரை குறித்து அவதூறான வார்த்தைகள் ஒன்றுமே அவன் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூஷிக்கவில்லை. ஆனால் அவனுடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் அவனோ, எத்தனை நன்மைகளை நாம் பெற்றோமே, தீமையானவைகளை பெற வேண்டாமோ என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தேவரீர் 42:2 என்ன சொல்லுதுங்க? தேவரீர்
சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42:10 வாசிங்க. மாற்றினார் பார்க்கிலும் 12ஆம் வசனம், முன்னிலைமை பார்க்கிலும் ஆசீர்வதித்தார். போதும். கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் வெட்கப்படேன், அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? ஆண்டவர் நமக்கு துணை செய்யும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். 2 நாளாகவும் 20 ஒரு சம்பவம் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். யோசபாத்தை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு துணை நின்று எனக்காக யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் எனக்கு துணை செய்தீங்கன்னாக்கா அது போதும் ஆண்டவரே. அவனுக்கு விரோதமாக அநேக மக்கள் எழும்பின பொழுது அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எனக்கு துணை செய்வீராங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்கிறார். பிரியமானவர்களே, கடைசியாக முடிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் யாரெல்லாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரத்திலும் தானியேல் 6ஆம் அதிகாரத்திலும் சம்பவங்கள் நமக்கு தெரியும். அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார்கள், விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிலைத்திருந்தார்கள். அதை எரிகிற அக்கினி சூழலை தூக்கி எறிந்த பொழுதும் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னார். தானியேலை சிங்ககபிலே தூக்கி போட்ட பொழுதும் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய காரம் அவனோடு கூட இருந்தது. அவன் ஒரே ஸ்டாண்டில் நின்றுட்டான். தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்திட்டாயிற்று என்று அறிந்திருந்த பொழுதும் வேதம் சொல்லுகிறது, முன்பு செய்து வந்தபடியே அவன் ஜெபத்தில் நிலைத்திருந்தான், விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருந்து மகிமையான காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை விட்டு விலகும் போவோமானால், ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்திருந்தும் நான் அவரை விட்டு விலகினால் கர்த்தர் நிச்சயமாக நாம் வெட்கப்படும்படி செய்வார். நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு வெட்கம் வராது. அதற்கு மாறாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தெய்வம் நம்முடைய இருதயங்களிலே வளரச் செய்வார். யாரெல்லாம் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னேன்? எத்தனை காரியம் சொன்னேன்? 7 காரியம் சொல்லியிருக்கிறோமா? முதல் காரியம் என் ஜனங்கள் என்று சொன்னார். என் ஜனம். யார் அந்த ஜனம்? நீங்களும் நானும் தான். 2வது, ஆண்டவரை நம்புகிற ஜனம், நோக்கி பார்க்கிற ஜனம், அவரை விசுவாசிக்கிற ஜனம், அவருக்கு காத்திருக்கிற ஜனம், அவரை துணையாக கொண்டிருக்கிற ஜனம். கடைசியாக அவரில் நிலைத்திருக்கிற எவனும் நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. கண்களை மூடி தலையை தாத்தி ஜெபிப்போமா. Glory be to God. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பயப்படாதே,
நீ வெட்கப்படுவதில்லை. நானார்தே நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். உன் சிருஷ்டிகரே உனக்கு நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசித்து முடிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் கடைசி வருடத்தின் கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்தீரப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நினைவு கூறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராகப்பா. உம்முடைய பிள்ளைகள் மனமோந்து உதாரத்துமாய் கொடுத்த அன்பின் உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அவள் மடியிலே சரிந்து விழும்படி போடுவீராக. இந்த பரிசுத்த பந்தியும் ஆசரிக்க தெய்வன் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அநேகர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்கள். கர்த்தர்களோடு கூட பேசுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை அசட்டை செய்கிறார்கள் ஐயா. கர்த்தர்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, நான் திரும்பி வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய கற்பனைகளுக்கு, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தந்திரலுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பாட்டு போடுறீங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினை கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுதந்தரமாக்கி நித்திய வாழ்வதை நினைவதில்லாக்கி சத்திய வேதம் சர்வாயுதம் ஆக்கி கர்த்தரை பார்த்து நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. நேசமோடவரன்பில் கழிப்போ. இயேசுவின் சிந்தையை
விட்டாலும் சிலுவையின் பாடுகள் சகித்தவர் போல சினம் அடையாது நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. நேசமோடவர் அன்பில் களிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. கள்ள சகோதர கலக்கிடும் போதும் சொல்லாதவைகளை சுமத்திடும் போதும் அல்லலின் மேல் அல்லல் அடுகிடும் போதும் சொல் தவறாமல் நடப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. நேசமோடவர் அன்பில் களிப்போ. இயேசுவின் சிந்தையை தரிப்போ. Praise the Lord. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர்காய் கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாருக்காவது வராமல் இருந்தால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் வீட்டில் வரலையா? பிரைஸ் தி லார்ட். தாமஸ் வாங்க. வேறு யாருக்காவது கிடைக்காவிட்டால் நீங்கள் எழுப்பி நின்று பெற்றுக்கொள்ளுங்கள். சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வர முடியாமல் இருந்தால் அவர்களுக்கும் நீங்கள் வாங்கி செல்லும்படியும் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. Glory to God. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் ப்ரிப்பேர்டாக வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கம்யூனியன் கப்பெல்லாம் தயவு செய்து அங்கே வெளியில் அங்கங்கே ஒரு 4 பாக்ஸ் வச்சுருக்காங்க. தயவு செய்து அதில் போட்டு செல்லுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். எடுத்துட்டிங்களா தம்பி? பிரைஸ் காட். சூப்பர். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாக்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாக்கு செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. பாடுவோமா? வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். பாடுங்க. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன் நான்,
முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாக்கிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாக்கிருப்பவரை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். உயர்த்தி ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீர், முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. உடைய பாத்திரங்களை ஆசீர்வதிங்க. உடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம், அநேக தேவைகள் உள்ள மாதம். அதன் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுடைய செலவுகளை குறைத்து கொண்டு ஏழைகளுக்கு இறங்க எங்களுடைய கரங்களை நீட்ட தேவன் கிருபை செய்யுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மனமோ வந்து இந்த பண்டிகை காலங்களில் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய அவருடைய கரங்களை நீர் பலப்படுத்துவீராக. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், நல்ல சரீர சுகத்தை தாங்க. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அதன் மத்தியிலும் தெய்வ சமூகத்துக்கு வந்து உம்மை ஆராதித்து கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நினைத்தருளுவீராக. நல்ல சரீர சுக பலன் ஜீவன் ஆயுசை கட்டளையிட்டு கொடுங்கப்பா. எந்த பலவீனமும் அவர்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தம் இருக்குமானால் கர்த்தர் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பீர்கள். வருகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே வந்து உமக்கு நன்றி சொல்ல தேவன் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவீராக. ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடு கூட இடைப்படுங்க. வருகிற பரிசுத்த ஓய்வு நாளில் அவர்களை கொண்டு வந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தாரும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். அவருடைய பாசமாக்காய் ஜெபிக்கிறோம். கொடுத்த நல்ல சரீர சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அவருடைய பலவீனங்கள் மாறட்டும். அவருடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க. தெய்வ கிருபை, தேவனுடைய பாதுகாக்கும் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் ஆண்டவரை கை குழந்தைகளை வைத்திருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் குழந்தையை பாதுகாத்துக் கொள்வீராக. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையை செய்து நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பால் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பு இன்று வென்றும் சதாக்கன மனைவரோடும் இன்று வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக, கர்த்தங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.